அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இறை மறுப்பை தூண்டும் பெருமை. பிறவுன் மாபெரும் கொடியவனாக திகழ்ந்த பிறவுன் பிறனுடைய இடத்திலேயே ஓரிரை கொள்கையை அறிமுகப்படுத்துமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு வார்த்தைகள் தடுமாறுவதால் அல்லாஹ்வின் அனுமதியோடு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணைக்கு அழைத்து சென்றார்கள். பிறவுனிடம் சென்று அழகிய முறையில் ஓரிரை கொள்கையை தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்ததோடு முஸ்லிம்களை வேறறுக்க மூர்க்கத்தனமாக முற்பட்டான். இவனை பற்றி அல்லாஹ் இறை வேதத்தில் இவ்வாறு கூறுகிறான்: இழிந்தவரும் தெளிவாக பேச தெரியாதவருமான இவரை விட நான் சிறந்தவன் இல்லையா? இவருக்கு தங்க காப்புகள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அல்லது இவருடன் இணைந்து வானவர்கள் வரக்கூடாதா என்று கேட்டான். அவன் தன் சமூகத்தாரை அற்பமாக கருதினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 43 வசனம் 52. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதற்குரிய அத்தாட்சிகளை நேரடியாக பார்த்த பிறகும் கூட அவரை நம்பாமல் தன்னைத்தானே கடவுள் என்று பிறவுன் பிடிவாதமாக வாதிட்டு கொண்டிருந்தான். மேலும் சரியாக பேச தெரியாத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட தெளிவாக பேசுகின்ற நான் தான் உயர்ந்தவன் என்றும் நான் தான் பெரிய கடவுள் என்றும் தன்னிடம் இருந்த ஆட்சி பலத்தை கவனத்தில் கொண்டு பெருமையடித்து திரிந்தான். இறுதியில் அல்லாஹ்வால் ஆழ்கடலில் அலையில் மூழ்கடிக்கப்பட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.